திருக்குறள் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை குறள் 41 தொடக்கம் 50 வரை. குறள் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. தெளிவுரை. இல்லறத்தில் வாழ்பவனாகச் சொல்லப்படுகின்றவன் அறத்தின் இயல்பை உடைய மூவர்க்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான். குறள் 42. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தெளிவுரை. துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தை இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வருகின்றவன் துணையாவான். குறள் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானன்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தெளிவுரை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ற 5 வகையிடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும். குறள் 44. பழியெஞ்சி பாத்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல். தெளிவுரை. பொருள் சேர்க்கும் போது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும் போது பகுத்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை. குறள் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. தெளிவுரை. இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். குறள் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவதவன். தெளிவுரை. ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன? குறள் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. தெளிவுரை. அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் வாழ முயல்கின்றவன் பலரிலும் மேம்பட்டு விளங்குகின்றவன் ஆவான். குறள் 48. ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை நோட்பாரின் நோன்மை உடைத்து. தெளிவுரை. மற்றவரையும் அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறா இல்வாழ்க்கை வாழ்வது தவம் செய்வாரை விட மிக்க வலிமையுடைய வாழ்க்கையாகும். குறள் 49. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதில்லாதாயின் நன்று. தெளிவுரை. அரண் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றமும் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். குறள் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தெளிவுரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான்.